Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை இப்போது நம்ம திருவொற்றியூரில் ஏப்ரல் 30 வரை பவனுக்கு 2000 தள்ளுபடி. உலகெங்கிலும் இருக்கும் பிகைன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மே மாத பலன்கள் இந்த ஒரு மே மாதம் ஒரு ரிமார்க்கபிள் மாதமாக இந்த வருடம் கருதப்படுகிறது. காரணம் என்னவென்றால், இந்த மே மாதத்தில் தான் 2 பெரிய பயிற்சிகள் நடக்கவிருக்கிறது. என்ன பயிற்சி? ஒன்று குரு பயிற்சி, ஒன்று ராகு கேது பயிற்சி. 2 நடக்க போகுது. நமக்கு தெரிந்தது இது மட்டும்தான். இதெல்லாம் தான் ஊடகங்கள் சொல்லி ரீச் பண்ணிருச்சு. ஆனால் பிகைன் பக்தி மட்டும்தான் தெரியாத ஒரு விஷயத்த ரீச் பண்ண போகுது. என்னன்னா, இந்த வருடம் தான் செவ்வாய் கடகத்தில் ரொம்ப நாள் இருக்க போறார். ஒரு 3-4 மாதம் ஸ்டே பண்ண போறார், ஓவர் ஸ்டேவா. இந்த வருடம் தான் சுக்கிரன் உச்சம் பெற்று மீனத்திலேயே ஒரு 3-4 மாதம் இருக்க போறார், ஓவர் ஸ்டே. அவருங்கெல்லாம் மந்த்லி கிரகங்கள் ஒரு மாதம் ஆனால் அடுத்தடுத்த இடத்துக்கு போயிடணும். ஆனால் போகாமல் ரொம்ப நாள் இருக்க போகிறாங்க. இதுவும் ஈக்குவலான பவர் கொண்டது தான். இது குருவுக்கும் சனிக்கும் மாதிரி, ராகுவோ போல். சனி பயிற்சி முடிஞ்சு போச்சு, ராகு கேது பயிற்சி முடிய போகுது, குரு பயிற்சி முடிய போகுது. செவ்வாய் கடகத்துக்கும் சுக்கிரன் மீனத்திலையும் உச்சமடைவதால் என்ன பலன்கள்லாம் ஏற்படுத்தாகிறது? இப்போ என்ன, செவ்வாய்னா தைரியத்திற்கான கிரகம், சுக்கிரன்னா காதலுக்கான கிரகம். ஏன் இதை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. ஸோ பிகைன் பக்தி இந்த மே மாத பலன்களை மிக அழகான வடிவிலே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னோட ஸ்டைலில் சொல்லலான் இருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் குபேர யோகங்கள் கிடைக்க போகிறது, யாரெல்லாம் பெரிய செல்வ சம்பத்துகள் அடைய போகிறீங்க, வெளிநாட்டு வேலைகள் கிடைக்க போகிறது, குழந்தை பிராப்தி ஏற்பட போகிறது, யாருக்கெல்லாம் புதிய பணி கிடைக்க போகிறது என்பதை ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்குமாக நாம் பார்த்து விடலாம். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மே மாதம் எப்படி இருக்க போகிறது? மகர ராசிக்காரர்களுக்கு 3 விதமான நல்ல விஷயங்கள் நடக்கிறது. ஒன்று என்னவென்றால், 3ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சனி. நிறைய மகர ராசிக்காரர்கள் என்கிட்ட கேட்குறீங்க, சார் 3 கூடியவன் சனி 3ல் மறைஞ்சிட்டார் சார், இது எங்களுக்கு ஒரு மறைவு தானே அப்படின்னு. கிடையாது, மறைவெல்லாம் மறைவல்ல. அது எப்படி மறைவல்ல? என்னைக்கு சனி நான் சொல்லியிருக்கேன், 3, 6, 8, 12 கூடியவர்கள் தனக்குள் தான் கனெக்ட் ஆனால் அது பேர் விபரீத ராஜயோகம். சரியா? 3 கூடிய சனி 10ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை கனெக்ட் பண்ணுறாரு பாருங்க, 12ஆம் வீட்டை. அப்போ இது ராஜயோகம். பொதுவாகவே நண்பர்களே, ஜோதிட சாஸ்திரத்திலே 3ஆம் இடத்து சனி என்னன்னு சொல்கிறாங்க? சகாய சனி. சகாயம்னா என்ன? ஹெல்ப் பண்ணுற இடம். இப்போ சனி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கார். சனி 3ஆம் வீட்டில் அமர்ந்து ஹெல்ப்பை தருகிறார். 3இல் இருக்கும் சனி 3, 4, 5ஐ பார்க்கிறார். 5ஐ பார்க்கும்போது புத்திர பிராப்தி கன்ஃபார்ம் ஆகுது. இப்படி வாங்க, இந்த கதை பாருங்க, ஒரு கதை மாதிரியே இருக்கும். இப்போ குழந்தை கொடுக்கணும்னு சனி முடிவு பண்ணிட்டார். ஓகே, 3இல் இருக்கின்ற சனி பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார். ரைட். இப்போ 3இல் இருக்கும் குரு சனி 12ஆம் இடமாகப்பட்ட இல்லற சுகம், இல்லற வாழ்க்கையை பார்க்கிறார். அப்போ 12 சனி பகவான் பார்க்கும் பொழுது இல்லற வாழ்க்கை உங்களுக்கு செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இன்டிமசி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரியாயிடுச்சு. ஸோ அடுத்து இப்போ பாருங்க, குரு பகவான் தரும் நற்பலன். மகர ராசிக்காரர்கள் நினச்சிப்பீங்க, குரு 6ல் மறைகிறார் சார், எங்களுக்கு மறைவு ஸ்தானம் தானே அது, 6ஆம் இடத்து குருனால எங்களுக்கு குருவுடைய அனுகிரகம் எதுவும் கிடைக்க போகிறதில்ல. யார் அப்படி சொன்னாங்க? குரு உங்களுக்கு 12 கூடியவர். 12 கூடிய குரு பகவான் 6இல் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் ஏற்படுகிறது. அப்போது குரு ராஜயோகத்துனா என்ன தருவார்? குழந்தை கொடுப்பார். அதுதான் சனி பண்ணார். அதை தானே சனி பண்ணாரு. அப்போ சனி பகவான் என்ன பண்ணிட்டாரு? உங்களுடைய 12ஆம் வீட்டை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணுறாரு. உங்களை ஏதாவது பிரச்சனை உடலில் இருந்தால் சரி பண்ணுறாரு. குரு உங்களுக்கு 11ஆம் இட பார்வையாக உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார், 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் பார்வையாக குரு 10ஐ பார்க்கிறார். 10ஐ பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, தொழிலில் இன்ட்ரெஸ்ட் வருது. இப்போ வீட்டு வேலையா, இப்போ சும்மா இருக்கிற நேரம் வீட்டில் சமைச்சு போடலாம் சார், இங்கே இருக்கிற தெருவில் இருக்கிற பேச்சுலர் பசங்கள்லாம் சாப்பிட்றட்டும், அல்லது சும்மா இருக்கிறப்போ நான் சாரீ விற்கலான் இருக்கேன், சும்மா இருக்கும்போது நான் இது பண்ணலான் இருக்கேன், வீட்லேயே இந்த ப்ளவுஸ் எல்லாம் தைச்சி கொடுக்கலான் இருக்கேன், எளிய குடிசை தொழில்கள் மாதிரிலாம் வீட்டிலே உட்காந்து பண்ணுற வேலை, மெழுகுவர்த்தி செய்யலான் இருக்கேன், வாட்டர் பாட்டில் மூடி செய்யலான் இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுக்குரிய விஷயங்கள் எல்லாம் இந்த குரு பகவான் தரும் பிளெஸ்ஸிங்கால் கிடைக்கிறது.
குரு 7ஆம் பார்வையாக 12ஐ பார்க்கிறார். 12ங்கிறது என்ன? விரயஸ்தானம். விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது விரயங்கள் குறைகிறது, இல்லற சுகம். அதே தான் அந்த குடும்ப வாழ்க்கை என்பது சரியாகிறது. அப்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இன்டிமெசி அதிகமாகிறது, நெருக்கம். அடுத்து 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார். நிறைய விஷயம் நண்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2ஆம் இடத்து ராகு இருக்கார் பாருங்க, இது மிக முக்கியமான இடம். காரணம் என்னவென்றால், இந்த 2ஆம் இடத்து ராகு யாருன்னு நினைச்சிங்க? இந்த 2 ராகுங்கிறது என்னன்னால், 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம், 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். அந்த தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்கும் பொழுது குரு சண்டால யோகம் உருவாகி இந்த 2ஆம் இடம் சரியாகிறது. 2லே ராகு வருவது குடும்ப உறவுகளை பிரிக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. ஆனால் உண்மை என்னன்னா, 2ல் ராகு 8ல் கேது வர்றது ஒரு கால சர்ப்பதோஷமே கிடையாது. 2ல் கேது 8ல் ராகு வந்தால் தான் சர்ப்பதோஷம். 2ல் ராகு 8ல் கேது வந்தால் சர்ப்பதோஷம் கிடையாது. இப்போ 2ஆம் இடத்து ராகு குரு பார்க்கும் பொழுது குரு சண்டால யோகம் என்பது ஏற்படுகிறது. குரு சண்டால யோகம் ஏற்பட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, குரு பகவானுடைய அனுகிரகத்தாலே உன்னுடைய செல்வ வரவு அதிகமாகிறது, குடும்பத்தில் அந்யோன்யம் என்பது அதிகமாகிறது. ராகு கெடுக்க தான் வந்தார் இந்த வருடம், உங்களுக்குன்னு இல்லைங்க, எல்லாரையுமே ராகு கெடுக்க தான் வந்தார். ஆனால் குரு பார்த்து சரி பண்ணிடுறார். சிம்மராசிக்காரர்களுக்கு நான் சொன்னேன், 7ஆம் இடத்து ராகு உங்களை தேர்வில் விட்டுருவாருன்னு. ஆனால் குரு பார்த்து அதை சரி பண்ணிடுவார். இப்படி வரும், சிக்காமல் தப்பிச்சு ஓடிடுவீங்க. விருச்சிகராசிக்காரங்களுக்கு சொன்னேன், 4ஆம் இடத்துல ராகு வரார், பேர் கெடும். இப்படி வரும், சிக்காமல் ஓடிடும். 2ஆம் இடத்து ராகு குடும்ப உறவை பிரிக்கிற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும், சிக்காமல் நீங்கள் தப்பிச்சு ஓடிடுவீங்க. ஸோ அப்போது இதெல்லாம் தான் உங்களுடைய பலன்கள். 5ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் உச்சம் பெற்று 3ஆம் இடத்தில் இருக்கிறார். சகோதர பாவங்களால் கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள், முயற்சியால் கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் எல்லாம் ஏற்படும். 5ஆம் இடத்திலே உங்களுக்கு 8க்குடைய சூரியனும் புதனும் இருக்கிறார்கள். நிறைய பேர் நினச்சிக்கிறீங்க 8க்குடைய புதனும் உங்களுக்கு சூரியனும் சேர்ந்து 5ஆம் இடத்துல இருக்கிறார்கள். அந்த சூரியன் யார்? 8க்குடைய புதன் யார்? அவன் உங்களுக்கு 6க்குடையவன். 8க்குடைய சூரியனோட 6க்குடைய புதன் சேர்ந்து விபரீத ராஜயோகம் உண்டாகி 8 6க்குடையவன் 2 பேரும் சேர்ந்து 5ல் இருக்காங்க. என்ன சார் இது, 8 6 2 சேர்ந்து 5ல் இருந்தால் 5 சர்வநாசம் ஆயிடுமே என்று நீங்கள் நினைக்கலாம். இறை வழிபாடு, சொத்து, குழந்தை போன்றவை சர்வநாசம். யார் சொன்னா? அந்த 8 6க்குடையவனை யார் பார்க்குறா? 3ல் இருக்கக்கூடிய சனி 3ஆம் பார்வையாக பார்க்குறார். எப்படி? 3ல் இருக்கக்கூடிய சனி 3ஆம் பார்வையாக பார்க்கும்போது 3 6 8 12 எல்லாரும் காம்பினேஷனும் வந்துருச்சா? அப்போ இந்த மே மாதம் ஒரு விபரீத ராஜயோகத்தை தருகின்ற மாதமாக இருக்கும் என்பதில் எந்த அளவு குழப்பமும் எதுவும் இல்லை. ஸோ மகர ராசிக்காரர்கள் மற்றற்ற மகிழ்ச்சியோடு இந்த மே மாதத்தை அணுகுவீர்கள். கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த இந்த ஸ்ரீமடத்திலே, ஸ்ரீமடம் இந்தியா, இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் உதயமாகி இருக்கிறது. மலேசியாவால் நண்பர்கள் நேரடியாக என்னை சந்திக்கலாம். டைரக்ட் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.